நன்றி உரையாற்றுதல். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ண பெல் மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர் சங்கத்திற்கு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இந்நிகழ்வினை சிறப்புற நடத்தியமைக்கு நன்றியையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக கவியரங்கத்திற்கு தலைமை தாங்கி நம்மை வழிநடத்தியதோடு மற்றும் அல்லாமல் மாண்புற நடத்தி தந்த திரு க பார்த்தசாரதி ஐயா அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கவியரங்கத்திற்கு நடுவிலும் உடல் நலம் பேணுவது பற்றியும் வாழ்வியலை மிகவும் திறம்பட எடுத்து செல்ல பல யதார்த்தமான வாழ்க்கை நிகழ்வுகளை பகிர்ந்து நெறிப்படுத்தியமைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரான தங்கை கவிஞர் ப மகேஸ்வரி அவர்களுக்கும், அடுத்து இலக்கிய அணி ஒருங்கிணைப்பாளரான கவிஞர் ஆ பாரதிதாசன் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை உரித்தாக்குகிறேன். அடுத்ததாக இந்த கவியரங்கில் கவி நல்கிய கவிஞர் பாரதிதாசன் ஐயா அவர்கள் தமிழ் புத்தாண்டோடு சேர்த்து அம்பேத்கர் பிறந்த நாளையும் நினைவு கூர்ந்து விழாவினை தொடங்கி வைத்தமை மிகவும் சிறப்பு வாய்ந்த தருணமாக அமைந்திருந்தது. உழுதுண்டு தொழுதுண்டு பகுத்துண்டு தோன்றிய பரிணாமம் இன்று வரை பட்டியலாய் நாட்டின் அவலங்களையும் மானுடம் செல்லும் பாதையையும் நேர்த்தியான கவியாக தந்தமைக்கு நன்றி. கவிஞர் மோ ராசபாண்டியன் அவர்கள் எல்லையற்ற உலகம் தோன்றியது முதல் உயிர்கள் தோன்றியது தொடங்கி உணர்வுகள் இழந்து மனிதம் மறந்தது ஏன் என்ற ஒற்றை கேள்வியால் நிலையில்லாத உலகில் மானுடத்தை தன் கவி மூலம் அழகுற படம் பிடித்து காட்டியமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிஞர் ப மகேஸ்வரி அவர்கள் கவியில் புத்தம் புது விதிகள் படைத்து எதிர்மறை எண்ணங்கள் தவிர்த்து ஏனோ பழமையை மண்ணில் புதைத்துவிட்டு புதுமையை தேடி அலைவதை படம் பிடித்து காட்டும் வரிகள் எதையும் எடுத்து செல்ல போவதில்லை, கிடைத்த ஒரே ஒரு வாழ்வை திட்டமிட்டு வாழ்ந்திட்டு நொடிகள் அனைத்தையும் இன்பத்திற்கு இரையாய் என்ற வரிகள் வாழ்க்கையை வரமாய் பிரதிபலிக்கும். கவி தங்களுக்கு நன்றியை உரித்தாக்குகிறேன். எனக்கு போன வருடம் நீங்கள் கவி படித்தது கூட இன்னும் ஞாபகம் இருக்கு. முத்தமிழ், முக்கனி, அதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அதை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன் நான். அடுத்ததா கவிஞர் மஞ்சுளா அவர்கள் வாசித்த கவிஞன் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்வு தொடங்கி பிறப்பு இறப்பு விளக்கம் தந்து அறிவின் விளக்கம் தந்து பிள்ளைகளின் முதல் மொழி ஹலோ என்றும் சோறூட்ட நிலா தேவையில்லை செல்போன் போதும் என்ற வார்த்தையிலும் விடுதலைக்கு பாடுபட்டது போல் விடுதலை பாடுபடுகிறோம் என்ற வரிகள் தொடங்கி கொண்டு செல்ல எதுவும் இல்லை, கொடுத்து செல்ல ஏராளம் உண்டு என்ற வரிகளும் ஞானத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் அற்புதமாய் நேர்த்தியாய் சொன்ன விதம் மிகவும் அழகு. அவர்களுக்கும் என் நன்றியை உரித்தாக்குகிறேன். கவிஞர் ஆ பிரியங்கா அவர்களும் கரு தொடங்கி பெண் சிசுவின் அவலம் குறித்தும் தாய்மையின் மகத்துவம் குறித்தும் ஒவ்வொரு எழுத்திலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் மானுடத்தின் விளக்கம், மானுடத்தை இருவேறு கோணங்களில் அணுகியமையும் மண்ணும் மரமும் இயக்கம் பற்றி கூறியது மிகவும் முத்தாய்ப்பாய் இருந்தது. கவிதை வாசிக்கும் பொழுது குறிப்பெடுப்பது எனக்கு வழக்கம். ஆனா உங்க கவிதை வாசிக்கும் போது என்னால் குறிப்பே எடுக்க முடியல. கவிதையில லைத்துட்டு அப்படியே அந்த சிறப்பு, உங்க கவிதை மிகவும் சிறப்பு. வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா, நன்றி நன்றி. இந்நிகழ்வு சிறப்புற நிகழ்த்தி தந்தமைக்கு பார்வையாளராக கலந்து கொண்டு ஒத்துழைப்பு நல்கிய தமிழால் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பெல் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.